பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயை பாராட்டினார்லவா, அவரை துதிக்கலாமா? இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவே, என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வே. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். ஒரு வேத போதி வாசிக்கலாமா? ஆமோஸ் 9வது அதிகாரம் 12வது வசனம். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, அருமையான வார்த்தை கர்த்தர் ஆமோஸ் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார். நான் விழுந்து போன உங்கள் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல உங்களை ஸ்தாபிப்பேன்னு சொல்கிறார். உங்களை பார்த்து தான் சொல்கிறார், நம்மளை பார்த்து தான் சொல்கிறார். இது நமக்கான வார்த்தையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தாவீதுக்கு சொன்னதில்லை, எனக்கு சொன்னது, நமக்கு சொன்னது. அப்படி எடுத்துக்கொண்டு வீரனார் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே எந்தெந்த காரியங்களை அண்டர் பழுதாய் போனதோ, எந்தெந்த காரியங்கள் திறப்பினால் சீர்கட்டு போய் கிடக்கிறதோ, அதை எல்லாம் கர்த்தர் சீர்படுத்தி பூர்வ நாட்களில் முன்னிருந்த காலத்தில் இருந்த சீரை உங்களுக்கு திரும்ப கட்டளையிட போகிறார். நம்புறீங்களா? நம்பினீங்களா? நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே திரும்ப எடுப்பித்து திறப்புகளை அடைத்து பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல உங்களை திரும்ப ஸ்தாபிப்பார். நம்புங்கள். கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற எங்களை அன்பின் தகப்பனே, தர்மியான நாளுக்காக கூட கூடி நன்றிப்பா. நாளின் காலை முதலையும் மட்டுமாய் உங்களுடைய தயவுள்ள கரம், உங்கள் கிருபை எங்களை தாங்கினதேப்பா. அதனாலே பிழைத்திருக்கிறோமப்பா. இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்திலே தெரியுமப்பா. நாங்கள் முன்னாடி அவ்வளோ செல்வ சீமானாய் வாழ்ந்தோம். இப்பொழுதோ எங்கள் வாழ்க்கை சீர்கட்டு போயிட்டு எங்கள் குடும்பம் எளிமையிலும் வறுமையிலும் துன்பத்திலும் பாடுகளையும் தவித்து கொண்டிருக்கிறது. வேதனையோடு கலங்கி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து, அப்பா நீங்கள் சொன்னீங்களே, இப்போ நான் பழுதாய் போனதை சீர்படுத்தி திறப்புகளை அடைத்து பூர்வ நாட்கள் இருந்தது போல உங்களை ஸ்தாபிப்பேன் என்று சொன்னீங்களேப்பா. நன்றியப்பா. நம்பிக்கையோடு உடைய வார்த்தைகளை அப்பா ரிசீவ் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் பூர்வ நாட்களில் இருந்தது போல அவர்களை திரும்ப எடுப்பிப்பீராக கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்திலே தாழ்த்தி தருகிறோம். இந்த ரோக்களை மூடி மறைச்சிக்கோங்கப்பா. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலன ஞானமும் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் அல்ல தந்தே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.